இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி உங்களால் பார்த்தீங்கன்னா இதுமாரி பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை பார்த்தீங்கன்னா கலரை இமேஜை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஈவன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓல்டான இமேஜாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் டிஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாகவே உங்களால் இமேஜை வந்து எடிட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து நான் இந்த பெண்ணுக்கு வந்து மாஸ்க் அணியணும்னு சொன்னேன், மாஸ்க் வந்து வியர் பண்ணி வந்துடுச்சு. அதேமாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன், சேஞ்ச் ஆகிடுச்சு. பேக்ரவுண்டில் இருக்க பஸ் கலரை வந்து சேஞ்ச் ஆகணும்னு சொன்னேன், சேஞ்ச் ஆகிடுச்சு. இதேமாரி அக்யூரேட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை வந்து டெக்ஸ்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணுறது மூலிமாவே உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த வெப்சைட் போய்க்கோங்க. உள்ளே போனவாட்டி உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணவாட்டி உங்களுக்கு இதுமாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். அந்த இடத்துல இமேஜ்னு இருக்க ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி இன்டர்ஃபேஸ் வரும். லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடல் சூஸ் பண்ண கேட்கும். இதில் வந்து ஃப்ளெக்ஸ் கான்டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ரீசெண்டாக வந்து வந்திருக்க மாடல் இருக்கும். அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த இடத்துல போய்ட்டு உங்களோட இமேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் நீங்கள் என்ன இமேஜ் அப்லோட் பண்ணுறீங்களோ அதை உங்களால் டெலீட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா மட்டும்தான் டெலீட் பண்ணணும். இதுக்கான ஆல்டர்னேட்டிவை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்ட்லேயே சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ராம்ப்ட்டை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நான் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி வந்து கலரை சேஞ்ச் பண்ணணும், இல்லை வந்து மாஸ்க் வந்து வியர் பண்ணணும், இந்த இமேஜில் இருக்க பெண் அப்படின்னு சொன்ன டிஸ்கிரைப் பண்ணால் போதும். லெஃப்ட் சைடு வந்து சைஸ் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு உங்கள் டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என் உமன் இந்த இமேஜ் வந்து வியர் எ மாஸ்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்தோட்டி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுன்னு பாருங்கள். ஜஸ்ட் அக்யூரேட்டாக வந்திருக்கு. நீங்கள் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்கள் சைஸை வந்து ரேஷியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 9:16 தான் வந்து பார்த்திங்கன்னா மொபைலோட ரேஷியோ. ஸோ அந்த ரீல்ஸ் ரேஷியோக்கு ஏற்ற மாரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாரி இந்த இமேஜஸ்னால் பார்த்திங்கன்னா உங்களால் டெலீட் பண்ண முடியாது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் இந்த இமேஜஸ்னால் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி தான் நீங்கள் எடிட் பண்ணணும். என்ன இமேஜாக இருந்தாலும் சரி, சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து அந்த டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்டை கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் வந்து எடிட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் ஃப்ரீயாக வந்து இன்னொரு இடத்துல வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னல, அதையும் சொல்கிறேன். பட் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு 150 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க டெய்லியும். நீங்கள் டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 இல்லை 4 இமேஜ் பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற வெப்சைட்குள்ளே போய்ட்டு நான் இப்போ வந்து அந்த இடத்துல ஏதாச்சும் இமேஜ் தேவைன்னா நான் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஹக்கிங் ஃபேஸ். ஸோ அந்த ஹக்கிங் ஃபேஸ் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் கான்டெக்ஸ்ட் இருக்குது. நீங்கள் லோக்கலில் ஃப்ரீயாக அன்லிமிட்டடாக நீங்கள் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தெரிலனா, இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கான வீடியோ போடுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு 50 கிரெடிட்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை வந்து கலர் இமேஜாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் அந்த இடத்துல பாருங்கள் மாஸ்க்குன்னு சொல்லியே சொல்லிட்டேன். ஸோ என் உமன் இந்த இமேஜ் வியர் எ மாஸ்க்குன்னு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடிட் ஆகி வரல. பட் நீங்கள் வந்து கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரெடியாகி வந்துடும். இப்போ நான் சொன்ன அந்த ஃப்ரீ வெர்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். அது வந்து ஹக்கிங் ஃபேஸ்க்குள்ளே போய்ட்டு இமேஜ் கான்டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுங்க. அதோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சைன்இன் பண்ணிட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதேமாரி எரர் வரும். சேம் ப்ராசஸ் தான் ப்ரீவியஸில் சொன்ன மாரி.